வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வானது வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்றும் இதற்கான திட்டங்களை அரசு வகுத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க தனியார் பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 117 அடியை எட்டியுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஈரோடு ஜவுளி வார சந்தையில் 7 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. ஊட்டி மலை ரயிலின் 117வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட உள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 27 புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சட்டத்துறை சார்பில் 55 கோடி ரூபாய் செலவில் மதுரை மற்றும் வேலூர் அரசு சட்டக் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சென்னை மதுரவாயில் ஸ்ரீபெரும்புதூர் இடையே 600 கோடியில் அமைய உள்ள 6 வழிச்சாலைக்கு அடுத்த ஆண்டு ஜனவரியில் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ சன் பார்மசி யூட்டிக்கல் நிறுவனத்தில் மருந்து தயாரிக்கும் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு அந்நிறுவனத்தை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பட்டுக்கோட்டை அருகே 78 ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக 3 கிராமங்கள் பயன்படும் வகையில் பேருந்து இயக்கப்பட்டது. அரூர் அருகே ஈச்சம்பாடி அணைக்கு நீர்வரத்து 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. காரம்பாக்கத்தில் 1600 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1960 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 94,600 ரூபாயாகவும் 1 கிராம் 11,825 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 9 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 206 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வருகின்ற நவம்பர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் தலைமை செயலகத்தில் ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனையை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு 2026ஆம் ஆண்டு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 59,123 கனஅடியாக அதிகரித்த நிலையில் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2.5 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. வேளாண் விளைபொருட்களுக்கான 100 மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைத்திட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடலூர் பூண்டியாங்குப்பம் இடையே 1588 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட 4 வழிச்சாலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது மகிழ்ச்சி என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்ததைத் தொடர்ந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேவி விருது விழாவில் 10 பெண் சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் கோவில்களில் பயன்படுத்தப்படாத 1074 கிலோ தங்க நகைகள் உருக்கப்பட்டு வங்கியில் வைக்கப்பட்டதன் மூலம் ஆண்டிற்கு 17 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முதல் அறிவு நகரம் திருத்தணி அருகே 89 கோடியில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான உட்கட்டமைப்பு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாடு அரசு. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பீகாரில் திறக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 35,440 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 மிகப்பெரிய புதிய விவசாய திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்தியா அமெரிக்க இடையே 50% வரியால் உறவு பாதிக்கப்பட்ட நிலையில் டெல்லி வந்துள்ள அமெரிக்க தூதர் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார். தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி கோவிலில் வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். உலக புத்தொழில் மாநாட்டில் 130 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பதற்கு பன்னாட்டு நிறுவனங்களுடன் 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் பெற்றோரின் வசதியை அதிகரிக்கவும் UPIயை பயன்படுத்தி பள்ளிகளில் கட்டண வசூல் செயல்முறைகளை நவீனமயமாக்குமாறு ஒன்றிய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்களையும் கேட்டுக்கொண்டுள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கோப்பை கல்லூரி மாணவர்களுக்கான பளுதூக்கல் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டினார். 2021, 22, 23ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது 90 பேருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை பல்வேறு கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழையின் காரணமாக ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு அருவியில் குளிக்க மற்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் தவேக நிர்வாகி மதியழகன் அவர்களை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட வாரியாக 1450 கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் முதற்கட்டமாக 20 வால்வோ பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற 22ஆம் தேதி சபரிமலைக்கு வருகை தர உள்ளார். திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 5,28,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு 7,000 ரூபாய் தீபாவளி போனஸ் வழங்குவதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.